வணக்கம் நண்பர்களே. வெற்றியின் ஒளி வீச அறிவின் அம்பு ஏந்த இது வாகைச்சுடர். இந்த நாள் உங்கள் கனவுகளை நனவாக்கும் ஒரு புதிய ஆரம்பம். இந்த வீடியோல நம்ம டிஆர்பிக்கு மிகச் சிறந்த ஒரு ஸ்டடி பிளானை கொடுத்திருக்கோம். இந்த ஸ்டடி பிளானை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா அல்லது அரசு கல்லூரியில ஒரு ஆசிரியரா இருக்க முடியும். தேர்வுக்கான உங்களின் அர்ப்பணிப்பும் திட்டமிட்ட உழைப்பும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி நிச்சயமாக அழைத்து செல்லும். நம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான பயிற்சி ஆகிய இந்த 3 சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு நீங்கள் இந்த பயணத்தில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்காக உங்களுடைய வெற்றி பயணத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரியான பயனுள்ள வீடியோஸ்க்கு நம்மளுடைய வாகைச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்வுக்கான உங்களின் அர்ப்பணிப்பும் சரியான திட்டமிடலும் வெற்றியை எப்பொழுதுமே உறுதி செய்யும். உங்களுடைய வெற்றி பாதையில நீங்க அந்த வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு உதவுறதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காதீங்க, ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கும். முதல்ல ஸ்டெப் 1 என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இப்போதைக்கு டிஆர்பியோட சிலபஸ அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஆர்பி அவங்களுடைய ஆனுவல் பிளானர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ இப்போ ரிவைஸ் பண்ண சிலபஸ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னு சொன்னா டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்டை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை விசிட் பண்ணி அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ரூம்லயோ இல்ல உங்க வீட்லயோ இல்ல நீங்க படிக்கக்கூடிய இடத்துலயோ இல்ல தூங்கக்கூடிய இடத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய சிலபஸ் உங்க பார்வையில படுற மாதிரி கண்டிப்பா நீங்க ஒட்டி வைக்கணும். அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது முழுமையா நீங்க படிச்சிருக்கணும். ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். எவ்வளவு மார்க்குக்கு கேட்கறாங்க, கொஸ்டின் டைப் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதா அப்படின்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது கிடையாது. சோ கொஸ்டின் டைப் அப்படிங்கிறது ஆன்லைன் டெஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு 150 கொஸ்டின் நம்ம ஆன்லைன்ல கம்ப்யூட்டர்ல உட்காந்து சிபிடியா நடக்கும். நம்ம டெஸ்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறாங்க, இல்ல பேட்டர்னை மாத்திட்டாங்க, நாங்க ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறோம், ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். சோ மோஸ்ட்லி டிஆர்பி இப்ப நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுமே சிபிடியா இருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் இருக்கு. மார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 150 மார்க்குக்கு தான் இந்த எக்ஸாம் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சிலபஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல சிலபஸ் தான் அடித்தளமே அஸ்திவாரமே. அதனால நீங்க சிலபஸை கண்டிப்பா உங்க கண்ணுல எப்பவுமே படக்கூடிய இடத்துல ஒட்டி வைங்க. அது உங்களையே அறியாம உங்களுடைய மைண்டுக்குள்ள போயிடும். ரெண்டாவது, அந்த சிலபஸ்ல உங்களுக்கு தெரியும் இந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் அதிகம் கொடுத்திருக்காங்களா இல்ல இந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் அதிகம் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது. சோ ஒரு சில சாப்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ரியல் அனாலிசிஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருக்கு, மேக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப உழைக்கணும். இப்போ நமக்கு ஆனுவல் பிளானர் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இருக்கு. இந்த 6 மந்த்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்திரலாம். முதல்ல 1 இருந்து 2 மாசம் ஃபர்ஸ்ட் கான்செப்ட கிளியரா கத்துக்கோங்க. ரெண்டாவது, கான்செப்ட படிச்சுட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுங்க. மூணாவது விஷயம், ரிவைஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த முதல் 2 மாசம் நீங்க செய்ய வேண்டியது. முதல்ல கான்செப்ட ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அதுல இருந்து நோட்ஸ் எடுங்க. மூணாவது, ரிவைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன பண்ணணும், 5 நாள் படிக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா ஒரு மார்க் டெஸ்ட் இல்லைன்னா செல்ஃபாவே நீங்க கொஸ்டின் கேட்டு நீங்களாவே கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா ரிவிஷன். உங்களுடைய 7 நாள் இப்படிதான் இருக்கணும். வாரத்துல 5 நாள் படிப்பு, ஒரு நாள் டெஸ்ட் செல்ஃப் குவிஸ் வச்சுக்கிறீங்க. அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாவே நீங்க அந்த வாரம் ஃபுல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணணும். அடுத்து இப்போ 3 to 4 மந்த்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கு தரவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் பாருங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஆன்லைன் டெஸ்டையும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்லைன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை நோட் பண்ணி வைங்க. ஒரு டைரியில தவறான கேள்வியை எழுதுங்க. நான் ஏன் இந்த இடத்துல தப்பு பண்ணேன், ஏன் இது தப்பா இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது
ஒரு கொஸ்டினுக்கு 2 மெத்தட் சொல்லுவோம். ஒன்னு அந்த கொஸ்டினுக்கான சரியான பதிலை தேர்ந்தெடுக்கிறது, ரெண்டாவது அந்த கொஸ்டினுக்கு தவறான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஒமிட் பண்றது. ஒரு டைரியில நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஏன் இது தப்பு பண்ண, இந்த தப்பு எதனால உருவாச்சு, ஏன் என்னால இதுக்கு சரியான பதிலை எழுத முடியல, இல்ல அந்த கான்செப்ட் எனக்கு சரியா தெரியலையா புரியலையா அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் அந்த டைரியை போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த டைரியை போட்டு எழுதுனதுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட அந்த பிழையை நம்ம சரி செய்யறதுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் ஒரு முறை, இன்னும் 4 முறை, இன்னும் 5 முறை படிச்சு தெளிவாயிட்டு திரும்பவும் அது மாதிரியான கேள்விகள் வரும் பொழுது தவறு செய்யக்கூடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த கான்செப்டும் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். திரும்பவும் அது மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது கண்டிப்பா உங்களால சரியா பதில் எழுத முடியும். அடுத்து 5ல இருந்து 6 மாசத்தை பத்தி பார்ப்போம். இந்த 2 மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க் டெஸ்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கான்பிடன்ஸ் பில்டப் ஆகும். கான்பிடன்ஸ் பில்டப் ஆச்சுன்னா உங்க எக்ஸாமே ஈஸியா தெரியுங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாம அடுத்த விஷயம், எந்த டெஸ்ட் எழுதுறோம், ரிவிஷன் பண்றோம், டெஸ்ட் எழுதுறோம், இந்த எல்லாமே சரியான நேரத்துக்குள்ள பண்றோமா அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்ப மேத்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான நேரங்கள் நிறைய தேவைப்படும். அதே பிசிக்ஸ்ல நம்ம கால்குலேஷன்ஸ் போடணும், கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் போட்டுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்படிங்கிற போது நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு டைம் சரியான அளவுல இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம மார்க் டெஸ்ட் பண்ணும் போதே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம சரியா பாத்துக்கணும். இப்ப நம்ம பாக்குறது முக்கியமான ரிவிஷன் ஆக்ட்ஸ். 1 பேஜ் 1 சாப்டர் ரூல். நான் ஒரு சாப்டர் படிச்சேன், அந்த சாப்டர் பத்தி ஒரு பேஜுக்கு நான் ஷார்ட் நோட்ஸ் எழுதணும். அந்த ஷார்ட் நோட்ஸ் நான் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான் 1 பேஜ் 1 சாப்டர் ரூல். அடுத்து ஃபிளாஷ் கார்டு ரிவ்யூ. ஒரு சார்ட்டை வாங்குங்க, அந்த சார்ட்டை சின்ன சின்னதா கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ், ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ், முக்கியமா இதை நான் படிச்சே ஆகணும், கண்டிப்பா மெமரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன கட் பண்ணி அங்கங்க ஸ்டிக் பண்ணுங்க. இல்லையா உங்களுடைய கையிலேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை எடுத்து பார்த்தோமா, பார்த்த உடனே நமக்கு ரீகால் ஆகுதா, அதுதாங்க பெஸ்ட் மெத்தட். அடுத்து எரர் லாக் ரிவ்யூ அப்படிங்கிறது, நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை எழுதி வைக்கிறோம். நான் ஏற்கனவே முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். அடுத்து குரூப் குவிஸ், ரெண்டாவது செல்ஃப் ஓரல் டெஸ்ட். அதாவது கேள்வி கேட்டு சொல்லி பழகணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஒன்னா சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க கொஸ்டின் கேளுங்க, அவங்க ஆன்சர் பண்ணட்டும். அவங்க கொஸ்டின் கேட்கட்டும், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தெரியாதது அந்த கான்செப்ட் அடுத்த நிமிஷமே எடுத்து போய் ரிவைஸ் பண்ணுங்க, பாருங்க, படிங்க. அடுத்த நிமிஷம் திரும்பவும் கொஸ்டின் கேளுங்க. ஒரு கிளாரிட்டியோட உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். சோ மந்த் வைஸ் டைம் டேபிள் பார்த்தோம். இப்போ டெய்லி ஸ்டடி ரொட்டீன் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டெய்லி ஸ்டடி ரொட்டீனையும் நீங்க அழகா எழுதி ஸ்கெட்ச் பண்ணி ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. 6ல இருந்து 7 மணி நேரம் தினமும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் கண்டிப்பா நீங்க வேலைக்கு போவீங்க, ஒரு சிலருக்கு பேபிஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபங்க்ஷன் போவீங்க. அந்த ஒரு சில நேரங்கள்ல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டடி டைமை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் புது டாபிக்க படிங்க. தியரியா ஃபுல்லாவே புது டாபிக்கா படிங்க. 1 மணி நேரம் நேத்து படிச்சதை, எஸ்டர்டே படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்காக அலாட் பண்ணுங்க. ஒரு 1.5 மணி நேரம் கொஸ்டின் ஆன்சர்ஸை ஆன்சர் பண்ணுங்க. முன்னாடி வருஷத்துல கேட்ட கொஸ்டின்ஸை எடுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஒரு 1.5 மணி நேரம் மார்க் டெஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பாருங்க. ஒரு 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் சைக்காலஜியும் லாங்குவேஜையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாமே டாப் டிப்ஸ். இது உங்களுக்காக மட்டும். இந்த டாப் டிப்ஸ் கரெக்டா பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்க எடுத்து பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா many TRB questions will come from 6th to 12th standard TN textbook. இப்போ நான் தமிழ் மேஜர் அப்படின்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் மேஜர்னா இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். மேக்ஸா மேக்ஸ், பிசிக்ஸா பிசிக்ஸ் மட்டும் இருக்கிறத பாருங்க, கெமிஸ்ட்ரியா கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்கிறத பாருங்க. கண்டிப்பா சமச்சீர் புக்கை ஒரு முறை சும்மா கோ த்ரூ பண்ணிடுங்க. ஆஃப்கோர்ஸ் டிஆர்பி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நமக்கு யூஜி பிஜி லெவல்ல இருந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் சமச்சீர் புக்கை நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மேக் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். Summarize key concepts in one liner for quick revision. ஒரு கீ கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க, அது ஒரு பேராகிராஃபா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சிங்கிள் லைன்ல எழுதுங்க. அது எப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது டெய்லி எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணணும். தினம் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் நீங்க கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அட்டெம்ப்ட் 100+ MCQs daily from previous year question papers and test series.
நிறைய ஸ்டடி சென்டர்ஸ்ல டெஸ்ட் சீரிஸ்னே தனியா பேட்ச் போடுறாங்க. அது மாதிரி ஸ்டடி சென்டர்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டுமாச்சும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். ஜாயின் ஸ்டடி குரூப். இந்த ஸ்டடி குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய நாலேஜ் இருக்க போகுது, உங்களுடைய படிப்பினுடைய தீவிரம் இருக்க போகுது. ஒரு நல்ல சூப்பரா படிக்கணும் உங்களை மாதிரி வெறியா இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய உங்களுடைய ஒருத்தரையோ 2 பேரையோ 3 பேரையோ இல்ல 10 பேரோனா கூட சரி, ஒரு குரூப்பா சேர்த்துக்கோங்க. நீங்க எல்லாருமே உட்கார்ந்து ஒரு டாபிக்கை எடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கேளுங்க, கிளியர் பண்ணி அந்த கான்செப்டை கிளியர் ஆகுங்க, அடுத்த கான்செப்டுக்கு போங்க. குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு அட்வைசபிள் ஒரு டெக்னிக் தான். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவாய்ட் லாஸ்ட் மினிட் கிராம்பிங். கடைசி நேரத்துல இந்த டாபிக் படிக்கலாம் அந்த டாபிக் படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு நாம படிச்சதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும். அடுத்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரிவைஸ் ரெகுலர்லி. ஃபாலோ 80-20 ரூல். என்ன அப்படின்னா 80% ஆஃப் டைம் நீங்க எதுல செலவு பண்ணணும்னா ரிவைஸ் பண்றதுல இருக்கணும், 20% தான் நீங்க படிக்கிறதுல இருக்கணும். உங்களுடைய நேரத்துல 80% ரிவைஸ் பண்ணுங்க, 20% படிங்க. எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மார்க். டைம் மேனேஜ்மெண்ட் இன் எக்ஸாம். சோ நமக்கு டஃபா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டஃபா இருக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம அட்டென்ட் பண்ணலாம். அடுத்து ஸ்டே அப்டேட்டட். வெப்சைட்டை பாருங்க, நியூஸை பாருங்க, டிஆர்பி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும். ஹெல்த்தும் மைண்ட் செட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால படிக்க முடியும். அதனால உங்களுடைய ஹெல்த்தை மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே நல்ல தரமா வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். ஃபோக்கஸ் ஆன் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட். நிறைய மார்க் கொடுக்கக்கூடிய அந்த டாபிக்கு நீங்க நிறைய நேரம் செலவு பண்ணுங்க. நிறைய நேரம் யூஸ் நிமோனிக்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். சோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கான்செப்டை நீங்க தியரியா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். இதை படிக்க முடியாது, உங்களோட மைண்ட்ல வந்து கொண்டு வந்து வைக்க முடியாது. அதனால நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஷார்ட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஷார்ட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து டயக்ராமேட்டிக்கா நீங்க வரைஞ்சு பாருங்க, மைண்ட் மேப் மாதிரி வரைஞ்சு அதை வால்ல எங்கேயாச்சும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மெமரிக்கு ரிகால் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஜாயின் த ஆன்லைன் ஃபோரம். இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப்ல குரூப்ஸ் இருக்கும், அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும், அந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்க. சோ அது மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இந்த டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்டை நீங்க அப்பப்போ பார்க்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சமச்சீர் கல்வி புக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வெப்சைட்டையும் நாம நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க மறக்காம அதையும் பார்த்துக்கோங்க. ஃபைனல் செக்லிஸ்ட் பிஃபோர் எக்ஸாம். இது ஒரு குயிக் டிப் தான். ரிவைஸ் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ். அதனால ஷார்ட் நோட்ஸும் ஃபிளாஷ் கார்ட்ஸும் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். டேக் 2 to full mock under exam conditions. சரிங்களா, ஒரு 2 to 3 hours எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி பாருங்க. கீப் அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ரெடி. ரொம்ப காமா பாசிட்டிவா இருங்க. இந்த எக்ஸாம்ல நான் கிராக் பண்ண போறேன், நான் ஜெயிக்க போறேன், நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராகவோ அரசு கல்லூரியில விரிவுரையாளராகவோ நான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்க எப்பவுமே இருங்க. சரியான திட்டமும் உங்களுடைய ஆர்வமும் ஒன்றிணைந்து விட்டால் நாம இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானை விடாமுயற்சியுடனும் பொறுமையுடனும் கடைபிடித்தால் டிஆர்பி தேர்வில் உங்கள் வெற்றி பயணம் நிச்சயம் பலன் தரும். ஒவ்வொரு நாளையும் வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக அமையட்டும். தோல்விகள் உங்களை துவளச் செய்ய வேண்டாம், அவை வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை, சரியான திட்டமிடல், கடின உழைப்பு ஆகிய இந்த 3 மந்திரங்களையும் நீங்கள் கையில் எடுத்தால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி குரூப்ல டிஸ்கஸ் பண்றது முக்கியமா அது மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம நிறைய வீடியோஸ் டிஆர்பி பத்தியும் டிஆர்பி நியூஸ பத்தியும் கண்டிப்பா போட போறோம். ஒரு சிலர் கேட்கலாம், ஸ்பெசிபிக்கா எனக்கு என்னோட சப்ஜெக்டுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னா நம்ம வாகைச்சுடர் சேனலோடைய மெயில் ஐடியும் நாம கொடுக்குறோம். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க பர்சனலா மெயில் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டடி பிளானை உங்களுக்கு தயார் பண்ணி நாங்க கொடுக்குறோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும். அதுக்கு இந்த வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள். நன்றி.